ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோல்ட் ஸ்டார் அகாடமி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசனோட செகண்ட் பார்ட் தான். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி எலிமெண்ட்ஸ்னால் என்ன, ஆட்டம்னா என்ன, எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி சிம்பிள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் எலிமெண்ட்ஸை எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ எலிமெண்ட்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், மெட்டல், நான்-மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். An element can be identified as metal or non-metal by comparing its properties with the general properties of metals and non-metals. Elements are classified into metals, non-metals and metalloids based on their properties. சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மெட்டல் ஒரு எலிமெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதை ஹீட் பண்ணால் என்ன ஆகுது, அது வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒரு புது எலிமெண்ட் எடுத்தோன்னா அது எந்த ப்ராப்பர்ட்டியோட ஒத்து போகுதோ அதை பேஸ் பண்ணி அது மெட்டலா, நான் மெட்டலா, இல்லை மெட்டலாய்டா அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இப்போது மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன, மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கேட்டகரி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we will see about the metals. ஓகே. ஸோ மெட்டல்ஸ் ஆர் இன் சாலிட் ஸ்டேட். மெட்டல்ஸ் எப்போவுமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் பார்க்க ஹார்டாக இருக்கும். சரிங்களா. நல்லா ஹார்டாக இருக்கும். மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அயனையோ கோல்டையோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுட்டு மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஹார்டாக இருக்குது, ஷைனி. கோல்டு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. தென் மேலியபிலிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மெட்டலை நல்லா தகடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷீட் மாதிரி அடிக்கலாம். சரிங்களா. ஒரு மெட்டலை நல்லா ஷீட் மாதிரி அடிக்கலாம், மாற்றலாம் ஷீட் மாதிரி ஈஸியாக. ஓகே. தென் டக்டைல்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. வயர் மாதிரி ஒரு மெட்டலை இழுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வீட்டிலலாம் எலக்ட்ரிக்கல் காப்பர் வயர்லாம் போகுது பார்த்தீங்களா. நீங்கள் கோல்டே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜுவல்லரிக்கெலாம் என்ன மாதிரிலாம் டிசைன்லாம் வருது. ஸோ மேலியபிள், டக்டைல் அண்ட் சொனாரஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. மெட்டலை தட்டும் போது ஒரு சத்தம் வருது இல்லையா, அதுதான் சொனாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Then metals are good conductors of heat and electricity. So metals எல்லாமே ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும். Metals are of high density, high boiling point and high melting point. ஸோ மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா. அயன்லாம் எடுத்துட்டிங்கன்னா அயனோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா. ஸோ இதுதான் மெட்டல்ஸோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். இதே இது நான் மெட்டல்ஸ்க்கு என்னென்ன ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்துலாம். தே அக்கர் இன் சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். 3 ஸ்டேட்லேயுமே இருக்குது நான் மெட்டல்ஸு. அதே மாதிரி இங்கே மெட்டல்ஸ் ஹார்டாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, நான் மெட்டல்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். மெட்டல்ஸ் ஷைனியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, நான் மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கும். மெட்டல்ஸ் எல்லாம் மேலியபிள், டக்டைல், சொனாரஸ்ன்னு பார்த்தோம். அதே இது நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நாட் மேலியபிள், நாட் டக்டைல், நாட் சொனாரஸ். பிரிட்டில்ங்கிறத தான் நாட் டக்டைல்ங்கிறத பிரிட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அண்ட் தே ஆர் ஆல்சோ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி டென்சிட்டி, பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து மெட்டலாய்ட்ஸ் பார்க்கலாம். மெட்டலாய்ட்ஸ்ன்றது மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அப்படிங்கும்போது அதை மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மெட்டலாய்ட்ஸில் அதோட பேசிக்காக அது சாலிட் ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ மெட்டலாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற மெட்டல்ஸோட ஜாயின் பண்ணி ஒரு அலாய் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா. அலாய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 2-3 மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ அதுதான் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கலையும் அயனையும் சேர்த்தோன்னா நமக்கு ஒரு புதுசாக ஒரு மெட்டல் கிடைக்கும். நிக்கல், அதை மெட்டல்னு சொல்ல மாட்டாங்க, அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கல்,
அயன், கோபால்ட் இது மூணையும் சேர்க்கும்போது இன்னொரு அலாய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் தான் வந்து அலாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அலாய் இஸ் பாசிபிள். இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சீம் டு பி மெட்டாலிக் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சீம் டு பி நான் மெட்டாலிக். ஸோ அது என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ஒரு எலிமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதோட கலர் எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதை தான் வந்து ஷைனிங்காக இருக்கா, ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோட சேரும்போது அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, அதுதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மெட்டலாய்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டாலிக்காக இருக்குது, ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மெட்டாலிக்காக இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரி தான் இம்பார்ட்டன்ட்: மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் மெட்டல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு thin sheets and this is called malleability. Metals can be drawn into thin wires and this property is called as ductility. On being hit, metals produce a sound. So they are said to be sonorous. சரிங்களா? இப்போ ஒரு இரும்பு தகடையோ ஒரு அலுமினிய பாத்திரத்தையோ வீட்டில் வந்து டம் 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 தட்டினிங்கன்னா நல்லா சத்தம் வரும் இல்லையா, அதை தான் வந்து சொனாரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டல்ஸோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயனோட யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. Iron is used for making bridges, engine parts, iron sheets and bars. சரிங்களா? ஸோ அயன் பார்ஸ் இல்லாமல் எந்த பில்டிங்குமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு அயன் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து காப்பரோட யூஸ் பார்த்திங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் காப்பர் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கோல்ட், சில்வர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் சில்வர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே கூட சில்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக ஜுவல்லரிஸ், டெக்கரேட்டிவ் பர்பஸஸ்க்கெல்லாமே வந்து சில்வர் அண்ட் கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் தட் இஸ் அவைலபிள் இன் லிக்விட் ஸ்டேட். ஓகே. So mercury is used in thermometers and barometers because of its high density and uniform expansion at different temperatures. சரிங்களா? ஸோ தெர்மோமீட்டர், பேரோமீட்டர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மெர்க்குரி தான் யூஸ் ஆகுது. அதாவது எவ்வளோ ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி டெம்ப்ரேச்சருக்கு கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் வந்தால் கூட அது டக்குன்னு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால தான் வந்து தெர்மோமீட்டரில் உங்களுக்கு லைட்டாக ஃபீவர் இருந்தால் கூட கரெக்டாக வந்து 1 டிகிரி எக்ஸ்ட்ரா உங்கள் ஃபீவர் இருக்குன்னா கூட கரெக்டாக அது எக்ஸ்பேண்ட் ஆகி யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு காமிச்சிரும் இல்லையா மெர்க்குரி. அதனால தான் வந்து தெர்மோமீட்டர், பாரோமீட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அலுமினியம். ஸோ அலுமினியத்தோட யூஸ் வந்து ரொம்ப பெருசு. எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் கண்டிப்பாக அலுமினிய பாத்திரம் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இப்போது பஸ் வெஹிக்கிள்ஸோட பாடி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஏரோப்ளேனோட பாடி பில்டிங் கூட அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், cables and in aerospace industries. ஸோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? lead is used in automobile batteries and x-ray machines. lead in படிச்சோம் இல்லையா, plumbum, PB. okay. So lead is used in automobile batteries and x-ray machines. Then non-metals என்னெல்லாம் பார்த்தலாம் ப்ராப்பர்ட்டிஸ். sulfur and phosphorus occur in solid state. நம்ம வந்து பார்த்தோம் நான் மெட்டல்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், கேஷியஸ் ஸ்டேட்லேயும் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ் அக்கர் இன் சாலிட் ஸ்டேட், புரோமின் அக்கர்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட், ஆக்சிஜன், நைட்ரஜன் அக்கர்ஸ் இன் கேஸ் ஸ்டேட். ஸோ
எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நான் மெட்டல்ஸ் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட், நான் மெட்டல்ஸ் ஆர் நான் டக்டைல். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது இந்த 2 பாயிண்ட்க்கும். நான் மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது எக்ஸப்ட் டைமண்ட். ஓகேங்களா? ஸோ டைமண்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கார்பனோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம் தான். சரிங்களா? கார்பனுக்கு ஆக்சுவலாக 2 ஃபார்ம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டைமண்டு, இன்னொரு வந்து கிராஃபைட். ஓகே, கிராஃபைட் இஸ் ஆல்சோ கார்பன், டைமண்ட் இஸ் ஆல்சோ கார்பன். ஸோ டைமண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், ஜுவல்லரிஸ்லாம் அதிகமாக வந்து டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு நான் மெட்டல், அது வந்து சாஃப்ட் கிடையாது. ஸோ டைமண்ட் எந்த அளவுக்கு ஹார்ட்னா ஒரு கிளாஸையே கட் பண்ணுறதுக்கு கூட வந்து டைமண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு நான் மெட்டல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸப்ஷன். அது வந்து டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா நான் மெட்டல்ஸுமே நான் டக்டைலாக தான் இருக்குது. பட் கார்பன் ஃபைபர் அது வந்து ரொம்ப டக்டைலாக இருக்குது. இட் இஸ் ஹைலி டக்டைல், அதாவது அது வயர்ஸாக மாற்றி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்பன் ஃபைபர். Then all metals are bad conductors of heat and electricity. ஸோ அந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம இதை பார்த்தோம், குட் கண்டக்டர்ஸ் முடிஞ்சது. ஒரு கிராஃபைட் மட்டும்தான் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மற்ற கிராஃபைட் தவிர மற்ற நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன யூசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். Diamond is a form of carbon, is used for making jewels, cutting and grinding equipments. ரொம்ப ரொம்ப ஹார்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதனால் எதையாவது கட் பண்ணுறதுக்கு வந்து டைமண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் கிராஃபைட் இஸ் ஆல்சோ ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்பன். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பென்சில் லெட். பென்சில் நுனியில் இருக்க அந்த பொருள் வந்து நமக்கு கிராஃபைட் தான், அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம் இல்லையா. Then sulfur is used in manufacturing of gunpowder and vulcanization of rubber. gunpowder manufacturingல சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ரப்பர் வல்கனைசேஷனில் கூட சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரப்பர் வல்கனைசேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரப்பர் வந்து நமக்கு ஆக்சுவலாக மரத்துலேருந்து கிடைக்குது. ஸோ ரப்பர் ட்ரீஸ் இருக்குது, ரப்பர் ட்ரீஸில் வந்து கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பால் மாதிரி வடிஞ்சு அந்த ரப்பர் பாலை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த கலெக்ட் பண்ண ரப்பர் பாலில் நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் வந்து கார் டயருக்கோ அல்லது நம்ம யூஸ் பண்ணுற எரேசர்லேருந்து பெரிய லெவல் கார் டயர் வரையும் டயர்ஸ் வரையுமே வந்து ரப்பரோட யூசஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரி ரப்பரை வந்து ஹார்டன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹார்டனிங் த ரப்பர் இஸ் நோன் அஸ் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ அப்படி ரப்பரை வல்கனைசேஷன் பண்ணுறதுக்கு சல்ஃபர் வந்து அந்த ரப்பர் பாலோட ஆட் பண்ணி ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து சல்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சல்ஃபர் இருந்தால் தான் ரப்பர் பால்லேருந்து நம்ம ரப்பரை வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் இஸ் யூஸ் டு மேக் மேட்ச் பாக்ஸஸ், ரேட் பாய்சன் எக்ஸெட்ரா. சரிங்களா? ஸோ இந்த யூசஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கணும். டேஷ் இஸ் யூஸ்ட் இன் கன் பவுடர், டேஷ் இஸ் யூஸ்ட் இன் ரேட் பாய்சன் அப்படிலாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்பரஸ் தான் வந்து பாய்சனில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்க்கலாம் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. அமோனியாங்கிறது NH3. அமோனியா வந்து அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அது உரமாக கூட யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்டிலைசராக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட்ரஜன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஸோ நைட்ரஜன் இருந்தால் தான் வந்து நம்ம அமோனியா தயாரிக்க முடியும், சரி மேனுஃபேக்சர் பண்ண முடியும். தென் குளோரின் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இன் ஸ்டெரிலைசிங் வாட்டர். தண்ணியை ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு குளோரின் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ளீச்சிங்க்கும் வந்து குளோரின் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் hydrogen is used as a rocket fuel and hydrogen flame is used for cutting and welding purposes. Hydrogen is also used as a reducing agent. Reducing agentனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க.
சரிங்களா. நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும். அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பெரிய கிளாஸில் போனால் படிப்பீங்க. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ், ஆக்சிஜன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போது எல்லாத்தோட யூஸும் பார்த்துட்டோம். நம்ம வந்து மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸோட டிஃப்ரென்சஸை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர்ஸ். மெட்டல்ஸ் யூஸ்வலி அக்கர் இன் சாலிட் ஸ்டேட், non-metals occur in solid state, liquid state or gas states. Malleability பார்த்தோன்னா metals good, non-metals poor. Ductility பாருங்க, metals good, non-metals poor. Usually they are soft and brittle. Melting point பாருங்க, usually high whereas non-metals usually low. மெட்டல்ஸ் non-metals எல்லாத்துக்குமே வந்து பாய்லிங் பாயிண்ட்டு லோவாக தான் இருக்கும். மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது லோவாக தான் இருக்கும். சரிங்களா. பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், டென்சிட்டி எல்லாமே மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது non-metals-ஓட பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி வில் பி லோவர். ஓகே, then conductivity. For metals conductivity is good, whereas non-metals conductivity of heat and conductivity of electricity is poor, but graphite வந்து it is a very good conductor of heat and electricity. So here graphite தான் வந்து it's a really a good conductor, but அது ஒரு non-metal. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது மெட்டலாய்ட்ஸ். அதாவது மெட்டலும் இல்லை, நான் மெட்டலும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதை தான் வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் பார்த்துலாம். மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ். தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் டென் டு பி மெட்டாலிக், பட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டென் டு பி நான் மெட்டாலிக். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சம் மெட்டலாய்ட்ஸ் சச் அஸ் சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் செமி கண்டக்டர்ஸ். ஸோ சிலிக்கன், ஜெர்மானியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே வந்து மெட்டலாய்ட்ஸ். ஸோ அது வந்து எல்லா டைமும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அப்போது மட்டும்தான் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கிறதுனால செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. செமிகண்டக்டர்ஸ்னால் தே கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி வித் கண்டிஷன் சப்ளை. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிக்கான் விச் இஸ் அ மெட்டலாய்ட் அப்பியர்ஸ் லஸ்ட்ரஸ், but it is neither malleable nor ductile. It is brittle, which is a characteristic of some non-metals. It is a much poorer conductor of heat and electricity than the metals. ஓகேங்களா. ஸோ இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான், ஜெர்மானியம் ரெண்டுமே வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்துலேயும் அதிகமாக யூஸ் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுற சிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் கீ, மதர் போர்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போல்லாம் வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அதில் எல்லாமே நம்ம நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ், டிவி எல்லாத்துலேயுமே வந்து இந்த போர்டு, சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா. ஸோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு அப்படிம்பாங்க. ஸோ இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிக்கான் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட் ஃபியூவலாக போரான் யூஸ் ஆகுது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.